இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சரம்பானில் இளம்பெண் கடத்தப்பட்ட சம்பவம், மேலும் ஓர் இந்திய பெண் கைது. சரம்பானில் 20 லட்சம் ரிங்கிட் பிணை பணம் கோரி 16 வயது ஓர் இளம்பெண் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் 50 வயது மதிக்கத்தக்க மேலும் ஓர் இந்திய பெண் கைது செய்யப்பட்டார். கோலாலம்பூர் செராஸில் நேற்று பிற்பகல் 12:55 மணியளவில் அந்த பெண் பிடிபட்டார். விசாரணைக்கு ஏதுவாக அந்த பெண் இன்று காலையில் சரம்பான் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் ஃபைரூஸ் ஷுஹாடா அம்ரான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டார். அவரை 14 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கான நீதிமன்ற ஆணையை போலீசார் பெற்றுள்ளனர் என்று நெகிரி செம்பிலான் மாநில போலீஸ் தலைவர் அஹ்மத் ஜாஃபீர் யூசுப் தெரிவித்தார். அந்த பெண் 1961 ஆண்டு கடத்தல் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். 16 வயது இளம்பெண் கடத்தல் தொடர்பில் 21 வயது ஓர் இந்திய இளைஞர் கில்லான் புக்கிட் திங்கியில் கடந்த திங்கட்கிழமை காலையில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட வேளையில் இந்த கடத்தலில் தொடர்புடையவர்கள் என்று நம்பப்படும் 3 பெண்கள் உட்பட மொத்தம் 6 இந்திய நபர்களை போலீசார் கடந்த திங்கட்கிழமை கைது செய்தனர். 20க்கும் 31க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 6வரும் சரம்பான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் ஏப்ரல் 27ஆம் தேதி வரை தடுத்து வைப்பதற்கான அனுமதியை போலீசார் பெற்றுள்ளனர். இந்த 7வரும் 16 வயது பெண்ணை கடத்தி சென்று 20 லட்சம் ரிங்கிட் பிணை பணம் கோரிய கும்பலை சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படுகிறது. அந்த இளம்பெண்ணின் குடும்பத்தினர் 2,80,000 ரிங்கிட் ரொக்கம் மற்றும் நகைகளை ஒப்படைத்த பின்னர் அந்த பெண் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 8:30 மணியளவில் சரம்பானில் விடுவிக்கப்பட்டுள்ளார். பெட்டியில் பிணை பணத்தை பெற்றதாக நம்பப்படும் சம்பந்தப்பட்ட இளைஞரை போலீசார் கில்லான் புக்கிட் திங்கியில் விரட்டி சென்று அதிரடி தாக்குதல் நடத்தினர். இதன் மூலம் ஒரு பெரிய பணப்பெட்டியில் கொடுக்கப்பட்ட அந்த பிணை பணம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த கடத்தல் சம்பவத்திற்கு அவர்கள் பயன்படுத்திய கைபேசிகள், போலியான கார் எண் பட்டைகள், ரொக்கப்பணம் உடைகள் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்த கடத்தலில் மொத்தம் 8 பேர் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறி அவர்களின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்ட வேளையில் இதுவரையில் 7 பிடிபட்டுள்ளனர். மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆகியோரின் தலைமைத்துவத்தில் மலேசியா வெற்றியின் சிகரத்தை எட்டிப்பிடிக்கும் என்று மலேசியாவிற்கான 3 நாள் அதிகாரத்துவ வருகையை முடித்துக்கொண்டு கம்போடியா புறப்பட்டுள்ள சீன அதிபர் ஜி ஜின்பிங் நம்பிக்கை தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியாவிற்கு தாம் வருகை புரிந்ததாக நினைவு கூர்ந்த ஜி ஜின்பிங் அந்த வருகைக்கு பிறகு இப்போது மலேசியாவை தாம் பார்க்கும்போது நாடு துரித வளர்ச்சி கண்டுள்ளது என்றும் நவீனமயமாக்கலில் பெரும் முன்னேற்றத்தை கண்டுள்ளது என்றும் புகழாரம் சூட்டினார். கடந்த 2013ஆம் ஆண்டில் நான் மலேசியாவிற்கு வருகை புரிந்தபோது அதன் இயற்கை அழகு, கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் மக்களின் தயால குணம் ஆகியவற்றால் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். அந்த வகையில் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் அன்வார் இப்ராஹிம் ஆகியோரின் தலைமைத்துவத்தில் மலேசியா ஒரு போட்டியிடத்தக்க நாடாக உருவாகும் என்பதுடன் மடானி மலேசியாவை மேம்படுத்துவதில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதில் கிஞ்சிற்றும் சந்தேகமில்லை என்று ஜி ஜின்பிங் குறிப்பிட்டார். கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கி மலேசியாவிற்கு 3 நாள் அதிகாரத்துவ வருகையை மேற்கொண்ட ஜி ஜின்பிங்கிற்கு மலேசிய அரசாங்கம் சார்பில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று இரவு புத்ராஜயா சரி பிரடனாவில் அளித்த விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு கூறினார். கடந்த 50 ஆண்டு காலமாக சீனாவும் மலேசியாவும் அரசதந்திர உறவை கொண்டிருப்பதில் இரு நாடுகளுக்கு இடையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு இருப்பதையும் தமது உரையில் ஜி ஜின்பிங் திட்டவட்டமாக வலியுறுத்தினார். ஒரு பாறையைப் போல உறுதியாக கட்டமைக்கப்பட்ட சீனா மலேசியா உறவு தொடர்ந்து வலுவடையும் என்று ஜி ஜின்பிங் நம்பிக்கை தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டுக்கான SPM தேர்வு முடிவுகள்
வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி வியாழக்கிழமை வெளியிடப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு SPM தேர்வில் நாடு தழுவிய நிலையில் 4,02,956 மாணவர்கள் அமர்ந்தனர். அன்றைய தினம் காலை 10 மணி முதல் மாணவர்கள் தத்தம் பள்ளிகளில் தேர்வு முடிவுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தனிப்பட்ட முறையில் தேர்வு எழுதியவர்களுக்கு தேர்வு முடிவுகள் அஞ்சல் வழி பெற்றுக்கொள்ளலாம் என்று அது குறிப்பிட்டுள்ளது. தங்கள் பத்திரிகையில் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட படத்தில் மலேசியாவின் ஜாலோர் கமிலாங் கொடி பிறை சின்னம் இன்றி சித்தரிக்கப்பட்டது தொடர்பில் முன்னணி சீன பத்திரிகையான சின்சியூ டெய்லியின் துணை தலைமை ஆசிரியர் விசாரணைக்காக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்திற்கு வரும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1 மணியளவில் சின்சியூ டெய்லியின் துணை தலைமை ஆசிரியரிடம் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றவியல் உயர் அதிகாரிகள் விசாரணை செய்வர் என்று போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்தார். பேரா மாநிலத்தில் நிருபர் ஒருவர் செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துணை தலைமை ஆசிரியர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். 1984ஆம் ஆண்டு அச்சக மற்றும் வெளியீடு சட்டத்தின் கீழ் அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்று IGP குறிப்பிட்டார். இதனிடையே ஜாலோர் கமிலாங் கொடி விவகாரம் தொடர்பில் அந்த சீன பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் உள்துறை அமைச்சின் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். சின்சியூ டெய்லி பத்திரிகை மட்டுமின்றி மற்றொரு சீன பத்திரிகையான வாங்வா இட்போ நாளிதழும் உள்துறை அமைச்சின் விசாரணைக்கு இலக்காகியுள்ளது. சின்சியூ டெய்லி பத்திரிகை பிறை சின்னம் இன்றி ஜாலோர் கமிலாங் தேசிய கொடியை முதல் பக்கத்தில் எவ்வாறு பிரசுரித்தது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக தவறு நடந்த அதே படத்தை மறுநாள் தனது பத்திரிகையில் பிரசுரித்ததற்காக வாங்வா இட்போ நாளிதழின் ஆசிரியரும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். தொழிற்சாலை பேருந்துடன் கார் ஒன்று எதிரும் புதிருமாக மோதியதில் காரில் பயணித்த 2 உயிரிழந்தனர். இச்சம்பவம் இன்று காலை 6:15 மணியளவில் ஜொஹூர் முவார் ஜலான் சாலே புக்கிட் பாசேர் சாலையில் நிகழ்ந்தது. பொரோடுவா அக்ஸியா காரில் பயணித்த 21 வயது நூர் ஐமான் முகமது அசாரி மற்றும் 26 வயது அமார் ஜஸ்லி யூசுப் ஆகியோரே இச்சம்பவத்தில் மாண்டதாக அடையாளம் கூறப்பட்டது. கடும் காயங்களுக்கு ஆளான அந்த 2 சம்பவ இடத்திலேயே மாண்டதாக முவார் தீயணைப்பு நிலைய கமாண்டர் முகமது ஃபஸ்லி மாட் ஜுனின் தெரிவித்தார். பேரா மங்களம்பு தமான் ராசி ஜெயாவில் உள்ள ஓர் உணவகத்தில் இப்போ மாநகர் மன்ற அமலாக்க அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கை பெரும் அமளி துமிலியில் முடிவுற்றது. உணவகத்தின் முன் சட்டவிரோதமாக போடப்பட்டுள்ளதாக கூறப்படும் மேஜைகள் மற்றும் நாற்காலிகளை பறிமுதல் செய்வதற்கு இப்போ மாநகர் மன்ற அமலாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அமலாக்க அதிகாரிகளின் நடவடிக்கையில் அதிருப்தியுற்று கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஆடவர் ஒருவர் அமலாக்க அதிகாரி ஒருவரின் முகத்திலேயே குத்தியதாக கூறப்படுகிறது. நேற்று காலையில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பில் மாலை 6:43 மணியளவில் ஈப்போ மாநகர் மன்ற அமலாக்க அதிகாரி ஒருவர் போலீஸ் புகார் செய்துள்ளதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அஹ்மத் தெரிவித்துள்ளார். போலீசார் மேற்கொண்ட பூர்வாங்க விசாரணையில் முன்னதாக உணவகத்தின் மேஜைகள் மற்றும் நாற்காலிகள் அகற்றப்பட்ட போது சினமூட்டும் செயல் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட நபர் அமலாக்க அதிகாரிகளை நோக்கி கடும் வார்த்தைகளை பயன்படுத்தியதுடன் அவர்களின் பணிக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளை தாங்கள் விசாரணை செய்து வருவதாக அபாங் ஜைனால் குறிப்பிட்டார். முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பான காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. உணவகத்தாருக்கும் அமலாக்க அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளுவில் மாது ஒருவர் மயங்கி கீழே விழுந்தார். கொலஸ்லைங்கோர் வட்டாரத்தில் கொக்கைன், கெத்தமின் முதலிய அபாயகர போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் கில்லான் குற்றவியல் உயர் நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய ஒரு வழக்கு தொடர்பில் ஆர் முருகையா ராஜப்பன் என்பவர் அரச மலேசிய சுங்கத்துறை தலைமையகத்தின் அமலாக்க தரப்பினரால் தற்போது தீவிரமாக தேடப்பட்டு வருகிறார்.
முரு என்று சுருங்க அழைக்கப்படும் ஓர் உள்ளூர்வாசியான 58 வயதுடைய அந்த நபரின் ஆக கடைசியான முகவரி எண் 2 ஜலான் ஃப்ளோரா 3 தமான் சௌஜானா உத்தாமா சுங்காய் புலோ என்பதாகும். முருகையா ராஜப்பன் குறித்து தகவல் கொண்டிருப்பவர்கள் 03882221 அல்லது 013-9551-598 என்ற தொலைபேசி எண்களில் அஹ்மத் ஃபட்லில் முகமது அல்லது அருகில் உள்ள சுங்கத்துறை அலுவலகத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு சுங்கத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.